கதிர் மீரா சமையலறைக்குள் செல்வதை பார்த்தான். அவள் பின்னே இவனும் சென்றான். மீராவை கதிர் பின் நின்று அணைத்து கொண்டான். மீராவும் இதை எதிர்பார்த்து கொண்டுதான் நின்றாள். அவன் அவள் காதோரம் மெல்ல, "நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க" என்று சொல்லி அவளின் கழுத்தில் முத்தமிட்டான். அவள் அவனை பார்த்து மெல்ல திரும்பி நின்றாள். அவன் அவளின் கண்களை பார்த்து, "இந்த கண்மை உனக்கு ரொம்ப அழகா இருக்கு" என்று மீராவின் கண்களில் முத்தமிட்டான். கதிர் அவளை இறுக தன் கைகளால் கட்டிப்பிடித்து கொண்டான். நீண்ட நாட்களுக்கு பின் கதிரின் நெருக்கத்தை பார்த்து மீராவும் படபடத்து போனாள். கதிர் மீராவின் இதழ்களை அப்படியே ஆக்கிரமித்தான். அவன் விடவே இல்லை. மீராவுக்கும் மூச்சு முட்டியது. அவனது தோள்களை தள்ள அவன் அப்படியே இறுக அணைத்து கொண்டான். மீரா அவனது தோளில் அடித்தாள். அதற்கப்புறம்தான் கதறிவிட்டான். இருவருக்கும் மூச்சு வாங்கியது. அவன் அவளின் கழுத்தில் முகம் புதைத்தான். அவள் அப்படியே உலகத்தையே மறந்தாள். கதிரின் கைகள் அவளின் மெல்லிய இடுப்பை வருடியது. அவனது ஒவ்வொரு தீண்டலும் அவளுக்கு ஒரு புது விதமான உணர்வை கொடுத்தது. அவன் மெல்ல அவள் சேலையை விலக்க முயன்றான். அவள் தடுக்க அவன் அப்படியே அவளை ரூமுக்கு தூக்கி சென்றான். அங்கு மது அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். கதிர் மீராவை தன் பக்கம் இழுத்து கட்டிப்பிடித்து கொண்டு அந்த சேலையை நீக்கினான். அவளை கட்டிப்பிடித்து கொண்டு முத்தமிட்டான். அவளை மெத்தையில் சாய்த்தான். அப்படியே அவள் மீது ஒரு போர்வையைப் போல் படர்ந்தான். அவளின் இதழ்களை ஆழ்ந்து சுவைக்கத் தொடங்கினான். அவள் அப்படியே அவனை அணைத்து கொண்டாள். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் என்பதால் அவனின் வேகம் ஆக்ரோஷமாக இருந்தது. அவளும் அதை அனுபவித்து கொண்டு மெய்மறந்து படுத்திருந்தாள். அவன் அவளின் மார்பு பகுதியில் முகத்தை பதிக்க அவனின் மீசை முடி குத்தியதால் சிலிர்த்து போனாள். கதிர் மீராவின் கழுத்து பகுதியை வருடி கொண்டு அப்படியே கீழே அவனது கைகளை கொண்டு வந்தான். அவளின் மார்பு பகுதியில் அவன் விரல்களாக மெல்ல வருட அவள் மெழுகை போல உருகத் தொடங்கினாள். அவளின் தொடையில் கை வைத்து வருடி கொண்டிருந்தான். அவள் அப்படியே அவனது தோள்களை இறுக பற்றி கொண்டாள். அவன் அப்படியே அவளுக்குள் புதைய தொடங்கினான். அவள் மெல்ல சினுங்கினாள். அவனின் வேகத்தை தாங்க முடியாமல் அவள் அவன் முதுகில் தனது நகங்களாக கீறினாள். அவளின் தோள்களில் கடித்தாள். அவன் அவளின் காதில் மெல்ல, "என்னடி, எப்படி இருக்கு?" என்று கேட்டுக்கொண்டே இன்னும் அவளை இறுக கட்டி பிடித்து கொண்டு அவளுக்குள் மொத்தமாக புதைந்தான். இருவரும் மூச்சு வாங்க மெல்ல சரிந்தன. இருவர் உடலும் வியர்வையில் நனைந்து இருந்ததால் அவர்களுக்குள் ஒரு புத்துணர்ச்சி. கதிர் மீராவின் காதில், "எப்படி இருந்தது?" என்று கேட்டான். அதற்கு மீரா, "சி, விடுங்க" என்று சிரித்து கொண்டே அவனின் மார்புக்குள் முகத்தை புதைத்தாள். பின் இறுக கட்டி பிடித்து கொண்டாள். கதிர் அவள் நெற்றியில் முத்தமிட்டு அவனும் அவளை அணைத்து கொண்டான்.